மெகா அணி, வலுவான அணின்லாம் ரொம்ப பில்டப் போட்டு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நாங்க ஒரு அணியா பார்க்கிறோம். மெகா அணிலாம் எங்க அணி தான், வலுவான அணி எங்க அணி தான். அந்த அணியினுடைய நிலைமை என்னங்கிறத சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 2014 தேர்தல், மோடி பிரதமர் வேட்பாளர். தமிழ்நாடு மோடியை ஏற்றுக்கொண்டதா? இல்ல. அப்ப யாரை ஏற்றுக்கொண்டது? அதிமுக, வலுவான அதிமுகவை ஏற்றுக்கொண்டது. 2016 சட்டமன்ற தேர்தல், அதே மோடி தான் பாஜகவை வழிநடத்துகிறார். அந்த தேர்தலில் அந்த பாஜக அணியை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? இல்லை. அப்போது வலுவாக இருந்த அதிமுகவை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. 2019 தேர்தல், அதே மோடி மீண்டும் போட்டியிடுகிறார். அதே முகத்தை முன்னிறுத்தித்தான் பாஜக வந்தது. தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? அப்போது களத்தில் எழுந்து வந்த திமுக அணியை முழுமையாக தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. 2021 தேர்தல், பாஜக அணியை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? அதே மோடி தானே, அதே அமித்ஷா தானே, அதே சாணக்கியர்கள் தானே, நிராகரித்தது தமிழ்நாடு. 2024 தேர்தல், பாஜக அணியை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? மூன்றாவது முறை மோடியை முன்னிறுத்தி பாஜக களத்துக்கு வந்தது. மூன்றாவது முறையும் நிராகரித்தது தமிழ்நாடு. அந்த செல்லாத நோட்டை தூக்கிக்கிட்டு கூட்டத்தை போட்டு ஏற்கனவே செதஞ்சு பிதஞ்சு போனவங்களை எல்லாம் பிடிச்சு வச்சு பாமக அன்னைக்கு மாதிரி பாமக அன்னைக்கு இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த விசிகாவை விட வலிமையான விசிகா நாங்க சொல்லுவோம். அன்றைக்கு இருந்த விசிகாவை விட வலிமையான விசிகா. அன்றைக்கு இருந்த பாமக நீங்க சொல்லுங்க, அன்றைக்கு இருந்த அதிமுக சொல்லுங்க, அன்றைக்கு இருந்த எந்த கட்சியாவது அங்க இருக்கா கூட? அன்றைக்கு இருந்த டிடிவி தினகரனா? பாஜகவை எதிர்த்ததனால் ஆர்கே நகர்ல தனியாக நின்று 1,00,000 வாக்குகளை பெற்றார் டிடிவி தினகரன். தனியாக நின்று திமுகவே 3ஆவது இடத்துக்கு தள்ளிட்டார் டிடிவி தினகரன். எதுக்கு? பாஜக அவரை ஒடுக்கியதனால், அவர் பாஜக எதிர்ப்பை தீவிரமாக பேசியதனால் தமிழ்நாடு அந்த தனி மனிதருக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தது. அதே தினகரன் பாஜகவை ஆதரிக்கிற நிலைப்பாட்டுக்கு போயிட்டா கொடுத்தாங்களா? கொடுப்பாங்களா? அப்ப அதே டிடிவி தினகரனா? அதே பாமகவா? அதே அதிமுகவா? அப்போ பாஜக ஏற்கனவே இங்க முடிஞ்சது, இங்க செல்லுபடியாகாத கட்சி. மோடி வந்தாலும் நிராகரிக்கிற ஒரு மண் தமிழ்நாடு. அப்படிப்பட்டவர்களோடு பலவீனமானவர்கள் இணைந்து மேடையை போட்டு காட்டியிருக்காங்க. கூட்டத்தில் ஆரவாரமும் இல்ல, ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்ல, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதி மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில ஒண்ணும் கிடையாது. நாங்க போட்டு திட்டமா செயல்படுத்தி மக்கள்கிட்ட சேர்ந்த விஷயத்தை எல்லாம் கூட 2 ரூபா கூட்டி போட்டு அறிவிச்சிட்டு இருக்காரு. நீ 1000 ரூபாய், நான் 2000 கொடுப்பேன். அடுத்த பெண்களுக்கு பஸ் விடுவியா, நான் ஆண்களுக்கு பஸ் விடுவேன். இதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சுற்றுல சந்திப்போம். பொருந்தாத கூட்டணி நண்பர் சானவாஸ் சொன்னார். அவருக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடு ஒரு நாளும் ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று சொன்னவர் யார்? உங்கள் தலைவர் தானே. யாரோடு அமர்ந்திருக்கிறீர்கள்? மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய போது நீங்கள் சொன்ன வாசகத்தை இன்றைக்கு சொல்லுகிறேன். அடுத்த ரவுண்டு சானவாஸ் வருவாரு, பதில் சொல்லிட்டு தான் போகணும். திமுகவும் அண்ணா திமுகவும் கட்டுவிரியனும் கண்ணாடி விரியனும் என்று சொன்னார். யார் கட்டுவிரியன், யார் கண்ணாடி விரியன் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. நான் இன்றைக்கு சானவாஸ் அவர்களை பார்த்து கேட்கிறேன், திமுக கட்டுவிரியனா கண்ணாடி விரியனா? சொல்லிட்டு போயிடணும். நாங்கள் தான் பெரிய கட்சி. இன்றைக்கு பழைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா? நண்பர் சானவாஸ் கேட்டார். ஒன்றை கேட்கிறேன், இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை விட ஒரு இடம் கூடுதலாக வேண்டாம், நாங்கள் வாங்கக்கூடிய எண்ணிக்கையில் பாதி இடத்தை நீங்கள் வாங்குங்கள், இந்த அரசியலை விட்டே நான் விலகுகிறேன். யார் பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் பெரிய கட்சி யார்? ஆட்சியில் அமர்ந்தவர்கள் நாங்கள். யாரை பார்த்து பெரிய கட்சி சிறிய கட்சி? நான் கேட்கிறேன், இந்த நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை வாங்கவில்லை என்று சொன்னால் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று நான் சொல்லுகிறேன். தன்மானம் உள்ளவர் சானவாஸ் அவர்கள். பாதியை விட குறைவாக வந்தால் நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சானவாஸ் அறிவிக்க தயாரா? நான் கேட்கிறேன். நீங்களே யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? இதற்கு முன்பாகவே சானவாஸ் அவர்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது எனக்கும் அவருக்கும் ஒன்று இருந்தது.
இது போன்று ஒரு தொலைக்காட்சிக்கு சென்றேன். வேற டிவி நான் பேசி இருங்க முடிச்சறேன். என் நண்பர் தான், ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. தொலைக்காட்சி விவாதத்திற்கு சென்றேன். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் என்று ஒரு விவாதம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவலங்களை அடுக்கி வைத்தேன். ஒரு வார்த்தை கூட எனது அன்பு சகோதரர் சானவாஸ் அவர்களை பற்றியோ விடுதலை சிறுத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட நான் பேசவில்லை. பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் அவர் எனக்கு பிறகு பேச வந்தவர் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டுமே பேசிவிட்டு, என்னை பற்றி மட்டுமே பேசிவிட்டு, அதை எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டு சானவாஸ் தமிழகத்தினுடைய ஹீரோவாகவே மாறிவிட்டார். 15 வருஷமா விவாதங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்தந்த விவாதம் முடியும் போதே அந்த விவாதத்தோட நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுறோம். ஆனா ஒரு விவாதத்தை இன்னும் நினைவுல வச்சு நம்மெல்லாம் ப்ரிப்பேர் பண்றது இல்ல, நம்ம பேசுறது மக்கள் எடுத்து கண்டென்ட் பண்றாங்க. நீங்க ரீல்ஸ் போட்டு ஹீரோ ஆயிட்டீங்க. அது இன்னும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த விவாதத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் காங்கிரஸோடு சேர்ந்து பதவியை அலங்கரித்தவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு ஒன்று கேட்டார். பக்கத்தில் பாலுட்ட கேளுங்க, சொல்லுவார் கரெக்டா. அவர் கேட்டார், காங்கிரஸை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸோடு அணி சேர்ந்திருக்கிறீர்களே. ஆமா, நாங்க ஈழத்துல போய் தேர்தலில் நிக்க போறது இல்லையா, நாங்க இந்தியாவில நிக்கிறோம். ஈழ பிரச்சனையில் அந்த மக்களுக்கு தார்மீக ரீதியில் இங்கிருந்து போராடுகிறோம். இன்றும் அதில் உறுதியாக நிற்கிறோம், புலிகளோடு நிற்கிறோம். மேதகு பிரபாகரன் அவர்களை நாங்கள் தூக்கி பிடித்து தமிழ்நாடெங்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸுக்கு அது அவங்க கருத்து, பிஜேபிக்கு அந்த கருத்து தான். அப்படி பார்த்தா நீங்க பிஜேபியோட இருக்க முடியாது. பிஜேபி என்ன விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்கிற இயக்கமா, பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிற இயக்கமா? காங்கிரஸ் கருத்து இன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே கருத்தா பிஜேபி தலைவர்களின் கருத்தும். இந்திய தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கட்சியோட தான் நாங்கள் அணி சேர முடியும். ஈழ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாங்கள் ஈழத்தில் போய் அணி சேர முடியும்? இந்தியாவில் எங்களுக்கு பிஜேபியா காங்கிரஸா யாரோட சேர்றது? காங்கிரஸ் ஒருபோதும் சேரி மக்களின் குடிசைகளை கொளுத்தாது. காங்கிரஸ் ஒருபோதும் ஆணவ கொலைகளை ஆதரிக்காது. காங்கிரஸ் ஒருபோதும் பாமக செய்கிறது போல சோசியல் இன்ஜினியரிங் செய்யாது. தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு நடத்தாது. 80 விழுக்காடா 20 விழுக்காடா போட்டு பார்த்துடலாமா வான் கூப்பிடாது. காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி. அப்போ நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை இங்கே தோழமை உணர்வோடு எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்கிற இயக்கம் யாருன்னு பார்த்தா, நாங்கள் சந்திக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் சந்திக்கக்கூடிய, இந்தியாவில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடன் வருகிற கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அப்ப நாங்க அதை பார்த்து தான் முடிவெடுக்க முடியும். தேர்தல் ரீதியில பாமகவுடைய சேர முடியும். பாமக 2ஆ உடைஞ்சு ஒரு பிரிவு எங்களோட சேர்றதுக்கு இன்னைக்கு ஆர்வமா இருக்காங்க. அதுதான் காலம் கொடுத்திருக்கிற விடை. எங்கள் தலைவர் சொல்வார், நம் மீது கல்லெறிபவர்கள் ஒரு காலத்தில் நம் மீது பூ எறிவார்கள் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. எந்த மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் தலைவரை தனிமைப்படுத்த வேண்டும் என்று அரசியல் ரீதியில் அன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இயக்கத்தை கட்டினாரோ, இன்றைக்கு அதே மருத்துவர் ஐயா அவர்களை சார்ந்தவர்கள்லாம் எங்களுக்கும் திருமாவளவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று சொல்லும் நிலை வந்திருக்கிறது. நாங்க பெரிய வளர்ந்துட்டோம், அவங்க உடைஞ்சிட்டாங்கிற அந்த ஒரு பார்வையில பார்க்கல. எங்க தலைவர் சொன்னார், அந்த கட்சி ஒருங்கிணையணும், சேரணும் தான் சொன்னார். தந்தையும் மகனும் தமக்குள்ள பிரச்சனையை பேசி தீர்த்து அந்த கட்சி ஒரு முழுமையான கட்சியாக வடிவம் பெறணும் என்றுதான் எங்க தலைவர் சொன்னார். நாங்க உங்க பிளவுல மகிழ்ச்சி அடையவில்லை, அது எங்களுக்கு அவசியமும் இல்லை. அதுல பாலு ரொம்ப கேள்விகளை காரமா கேட்டார். யார் பெரிய கட்சி? சவால் விடுகிறேன், நாங்கள் வாங்குகிற தொகுதிகளை விட நீங்கள் ஒரு தொகுதி கூட வாங்கி விட்டால் நாங்கள் அரசியலை விட்டே போயிடுறோம். நீங்க போயிருங்களா? நாங்கள் இல்ல, நான். பாலு அவர்கள் தொடர்ந்து அரசியல்ல இருக்கணும். இதுக்காகலாம் கோச்சிக்கிட்டு நீங்க போக வேண்டியதில்லை. ஆனா என்ன பிரச்சனைனா, 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 23 தொகுதிகளை பாமக பெற்றது, 5 தொகுதிகளை வென்றது. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை
விசிக பெற்றது 4 தொகுதிகளை வென்றது. 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகளை பாமக பெற்றது. திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளை விசிக பெற்றது. பாமக 10 தொகுதியிலும் தோல்வி அடைந்தது. விசிக வாங்கிய 2லும் வெற்றி பெற்றது. யார் சார் பெரிய கட்சி? சரி, அவங்க 23ல போட்டியிட்டு 5ல ஜெயிச்சாங்க, 5 எம்எல்ஏக்கள். நாங்க 6ல போட்டியிட்டு 4 ஜெயிச்சோம், 4 எம்எல்ஏக்கள். 4 எம்எல்ஏக்களும் அதே ஒத்த கருத்துடன் எங்கள் தலைவரின் கரத்தை பற்றி நிற்கிறோம். நீங்க 5 எத்தனை பேர் நிக்கிறீங்க சொல்லுங்க? நீங்க 5 எம்எல்ஏ எத்தனை பேரா நிக்கிறீங்க? அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 2 பேர். சட்டமன்றத்தில் பார்க்கவே நமக்கே வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஒரு கட்சி சட்டமன்றத்துக்குள்ள எப்படி ஒற்றுமையா நுழைந்தார்களோ அதே வடிவத்தோட இருக்கணும்ல. நாங்கள் நிற்கிறோம், எங்கள் தலைவரின் கரத்தை பற்றி நிற்கிறோம். ஏன் எங்களுக்கு இந்த அதிக இடம், சீட்டு இதையெல்லாம் வச்சு எந்த காலத்தில் எங்க தலைவர் முடிவே எடுக்க மாட்டார். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க விசிகவை. அதிக இடம்னா நாங்க என்ன பண்ணணும்னா எந்த கூட்டணியில இடம் பெறாம பாமக மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும், நடுவுல அங்கேயும் பேசணும் இங்கேயும் பேசணும். நீங்க அப்படிதானே பேசுறீங்க. கூட்டணி எப்ப உறுதிப்படுத்தினீங்க? போன வாரம் உறுதிப்படுத்திருக்கீங்க. நாங்க 10 வருஷமா ஒரே கூட்டணியில இருக்கோம். எங்களுக்கு இந்த பேரம்லாம் பேச தெரியாது. அது எங்கள் அரசியல் அல்ல. அதிக இடம் வாங்குவது அப்படின்னா நாங்க உங்களை மாதிரி முடிவு எடுப்போமே. மையமா உட்கார்ந்துக்கிட்டு எல்லா பக்கமும் பேசுவோமே. பிஜேபி டைம் பேசு, ஏடிஎம்கே டைம் பேசு, முடிஞ்ச திமுக டைம் பேசு, எங்க நமக்கு பேரம் படியுதோ அங்க முடிவெடு. இந்த அரசியல் செய்யறதுக்கு ஒரு திறமை வேணுமா? இந்த அரசியல் தான் அரசியல்னா எங்க தலைவர் உங்களை விட சிறப்பா செஞ்சு உங்களை விட அதிகமான இடத்தை வாங்குவார். அதல்ல. இந்தியாவில் எந்த கட்சியாவது தேர்தலுக்கு முன்னாடியே அல்லது நிரந்தரமான ஒரு கொள்கையை வச்சு இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன், இந்த கட்சி கூப்பிட்டா நான் போக மாட்டேன், இப்படி அறிவித்த ஒரு கட்சியை சொல்லுங்க சார். விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம், பாஜகவோடு சேர மாட்டோம், பாமகவோடு சேர மாட்டோம், ஆட்சியில பங்கு தர்றேன்னு ஒருத்தர் முதல் மேடையிலே அழைச்சார். யாரு? விஜய். அழைச்சு 1.5 வருஷம் ஆச்சு. அது எங்க முழக்கம்? இன்னும் சொல்ல போனா விசிகாவின் முழக்கம். போனோமா? அப்போ விஜய்கிட்ட போனா 50 இடம் கூட தருவாருங்க, ஆட்சியிலேயே பங்குங்கிறாரு. இப்ப அதிக இடத்தில் போட்டியிட்டால் நான் விலகிக் கொள்கிறேன் பாவலி சொன்னாரா? விஜயோட நாங்க போனா 50 இடம் கூட வாங்கலாம். ஏன் பிஜேபியோட போனா நீங்க 10 இடம் வாங்கின மாதிரி நாங்களும் 10 இடம் வாங்க முடியாதா? பிஜேபிக்கு இன்னைக்கு என்ன தேவை? பிஜேபிக்கு என்ன தேவை? இன்னைக்கு எம்பிக்கள் தான் தேவை. ஏன்? அவங்கள்ட்ட பெரும்பான்மை இல்ல. சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் வச்சு எத்தனை நாளைக்கு நம்பி வண்டி ஓட்ட முடியும்? அப்போ யார் யாரெல்லாம் சேர்க்க முடியுமோ அவங்களெல்லாம் சேர்க்கிறதுக்கு பிஜேபி முனைகிறது. சூர்யாவை சொல்லுங்க, விசிக்கு ஆதரவு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவாரா? என்ன பதில் சொல்லாம இருக்கீங்க? 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி. இன்றைக்கு பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ஆதரவை கொடுக்கிறோம் என்று சொன்னால் இல்ல விசிக்கு எங்களுக்கு கொள்கை ரீதியா பிரச்சனை இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுமா பிஜேபி? வாங்க வாங்க ஒன்றிய அமைச்சர் ஆக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறது பிஜேபி. அழைக்கிறது அது எப்படி அழைக்குதுன்னு அவருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் நிராகரிக்கிறோம். எங்களுக்கு இந்த இடம், இந்த பதவி, கொள்கை முக்கியம். பாமக பாஜக எந்த கூட்டணியில இருக்காங்களோ அந்த கூட்டணியில இடம்பெற மாட்டோம்னு உறுதியா சொல்லிட்டோம்னு சொல்லிட்டீங்க. ராமதாஸ் ஐயா வந்தா இடம்பெறுவீங்களா மாட்டீங்களா? நாங்க பாமகவை ஐயா ராமதாஸ் பாமக, அன்புமணி ராமதாஸ் பாமக நாங்க பிரிச்சு பார்க்கல. அது கொள்கை ரீதியில் பிளவுபடல. அவங்க குடும்ப ரீதியில் பிளவுபட்டிருக்கிறாங்க. கொள்கை ரீதியில் பிளவு ஏற்பட்டால்தான் இவர் வைக்கிற கொள்கை தவறு, இவர் வைக்கிற கொள்கை நமக்கு உடன்பாடா இருக்கு, என்னால இவ கூட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வர முடியும். ஆனா கொள்கை ரீதியிலே பிளவுபட்டிருக்கு. என்ன கொள்கை ரீதியில பிளவு அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கு? ஒரு பிளவும் இல்லை. அவங்களுக்குள்ள ஏதோ பஞ்சாயத்து, அதை கூட அவங்க சரி பண்ணி சேர்ந்துடணும்னு நாங்க சொல்றோம். எங்க கூட சேர்ந்துடணும்னு சொல்லல, அவங்க சேர்ந்துடணும்னு சொல்றோம். எங்களுடைய நல்லெண்ணத்தை தான் நாங்க வெளிப்படுத்தி இருக்கமே தவிர எங்களுடைய காழ்ப்பே வன்மத்தையே நாங்க வெளிப்படுத்தல. 2026 தேர்தல் என்பது அது திமுக அணிக்கு வெற்றி தரக்கூடிய தேர்தலாக அமையும். மிகப்பெரிய அளவுக்கு அதிமுக கூட்டணி இன்னைக்கு பலவீனப்பட்டு கிடக்கிறது. அவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு அவங்க பிராமிஸ் பண்றதுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணும் இல்ல. திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஆட்சி. இன்றைக்கு சட்டமன்றத்தில் கூட அவ்வளவு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற முதலமைச்சர்.
நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற முதலமைச்சர் மோடி வந்துட்டு போறாரா? ஏதாவது பிராமிஸ் பண்ணாரா? முதல்ல தமிழ்நாட்டுக்கு அவர் வரமாட்டார். தேர்தல் வந்துட்டா அடிக்கடி வருவார். சரி, வந்து கோவைக்கு மெட்ரோ கேட்டீங்களா, இந்த அறிவிக்கிறேன்னு அறிவிச்சாரா? மதுரைக்கு கேட்டீங்களா, இந்த அறிவிக்கிறேன்னு அறிவிச்சாரா? ஏதாவது அறிவிச்சாரா? எந்த அறிவிப்பும் இல்லாமல் வெற்று முழக்கத்தை மட்டும் முன்வைக்கக்கூடிய ஒரு அணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பாங்களா? சும்மாவே ஏற்க மாட்டாங்க பிஜேபிய. இதுல இப்போ வெட்ட வெளிச்சமா தெரியுது பிஜேபி என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்ங்கிறது. எனவே தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் திமுக அணியை வெற்றி பெற வைப்பார்கள். திமுக தலைமையிலான ஆட்சி அமையும். ஓகே, நன்றி.